தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். ஜம் செய்திகளுக்காக நான் பிரீதா. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜம் தலைப்பு செய்திகளை காணலாம். காவிரி நீர் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த ஆகஸ்ட் 3ஆம் நாள் கர்நாடகம் செல்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர். தமிழ்நாட்டுக்கு பங்கு தண்ணீரை விடுவிக்க வலியுறுத்த உள்ளதாக தகவல். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகும் வரை அமைதி போராட்டம் நீடிக்கும். தில்லி ஜந்தர் மந்தரில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி அறிவிப்பு. குஜராத்திலும் அசாமிலும் பல்வேறு மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரம். வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள பகுதிகளில் மீட்பு பணிகளில் பேரிடர் மீட்பு படையினர் மும்முரம். ஈரான், ஹவுதிகள் ஆகிய இரு தரப்பினர் மீதும் கடுமையான ராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். எண்ணெய் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ள நிலையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகளை காணலாம். காவிரி நீர் தகராறு தொடர்பாக பேச்சு நடத்துவதற்காக ஆகஸ்ட் 3ஆம் நாள் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் கர்நாடகத்துக்கு செல்லவிருக்கிறார். தமிழ்நாட்டில் காவிரி பாசன பகுதிகளில் குறுவை நெல் பயிரிடுவதற்காக வழக்கமாக ஜூன் 12ஆம் நாள் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படும். இந்த ஆண்டு அணையில் போதிய நீர் இல்லாததால் தண்ணீர் திறந்துவிடவில்லை. கர்நாடகத்தில் தென்மேற்கு பருவமழை போதுமான அளவில் பெய்யாததால் தமிழ்நாட்டுக்கு மாதந்தோறும் விடுவிக்க வேண்டிய பங்கு தண்ணீர் விடுவிக்கப்படவில்லை. அதேபோல காவிரியின் குறுக்கே மேகதாட்டு என்னும் இடத்தில் அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு முயன்று வருகிறது. இந்த அணை கட்டினால் தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் கூட தண்ணீர் கிடைக்காது என்பதால் தமிழ்நாடு எதிர்த்து வருகிறது. தில்லியில் புதன்கிழமை நடைபெற்ற காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் பாசனத்துக்காக தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறக்க முடியாது என்று கர்நாடக அரசு தெரிவித்துவிட்டது. இந்நிலையில் காவிரி நீர் சிக்கல் பற்றியும் மேகதாட்டு அணை கட்டுவது பற்றியும் விவாதிக்க கர்நாடக அரசின் நீர் பாசனத்துறை அதிகாரிகள் தமிழ்நாட்டின் நீர்வளத்துறை அதிகாரிகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளனர். இந்த அழைப்பை ஏற்று தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆகஸ்ட் 3ஆம் நாள் கர்நாடகத்துக்கு செல்ல இருக்கிறார் என்று வேளாண் துறை அமைச்சர் வினோத் தெரிவித்துள்ளார். கர்நாடகத்தில் ஆகஸ்ட் 3ஆம் நாள் நடைபெறும் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய பங்கு தண்ணீரை திறக்க வலியுறுத்துவார் என்று அமைச்சர் வினோத் தெரிவித்துள்ளார். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகும் வரை அமைதி போராட்டம் தொடரும் என கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக நடைபெற்று வரும் போராட்டத்தை கைவிடுமாறு பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். மேலும் நீட் முறைகேடு தொடர்பாக விரைவு நீதிமன்றம் அமைத்து விசாரணை நடத்தி தவறு செய்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளார். இந்த விவகாரம் குறித்து இன்று மத்திய அமைச்சரவை கூட்டத்திலும் விவாதிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் உயர்கல்வித்துறை சீர்திருத்தங்களை வலியுறுத்தி 26 நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் தனது போராட்டத்தை முடித்துக் கொண்டார். சோனம் வாங்சுக் போராட்டத்தை முடித்ததை பிரதமர் மோடி வரவேற்று மருத்துவர்களின் ஆலோசனையை பின்பற்றி விரைந்து உடல்நலம் பெற வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதேவேளை சோனம் வாங்சுக்கின் தியாகத்தை பாராட்டிய கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி தலைவர் அபிஜித் தீப்கே மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகும் வரை அமைதி போராட்டம் தொடரும் என தெரிவித்துள்ளார். குஜராத்திலும் அசாமிலும் கனமழை பெய்து வரும் நிலையில் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் மாநில பேரிடர் மீட்பு படையினரும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். குஜராத் மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. அகமதாபாத்தில் கனமழை பெய்ததில் நகரின் தாழ்வான பகுதிகளில் குளம் போல் வெள்ளம் தேங்கியுள்ளது. நத்தன் நகர் என்னுமிடத்தில் ஒரு கார் மூழ்கும் அளவுக்கு தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இன்றும் கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளதால் தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். வல்சாத் மாவட்டத்தில் கனமழை பெய்ததால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வெள்ள நிலைமை மீட்பு பணிகள் குறித்து மாவட்ட நிர்வாகத்தினருடன் குஜராத் துணை அமைச்சர் ஹர்ஷ் சங்வி ஆலோசனை நடத்தினார். வல்சாத் மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் காவல்துறையினரும் தீயணைப்பு படையினரும் மாநில பேரிடர் மீட்பு படையினரும் மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். வெள்ளத்தில் சிக்கியுள்ளோரை ஹெலிகாப்டர் மூலமும் கயிறு கட்டியும் மீட்டனர். குஜராத்தின் நவசாரி மாவட்டத்தில் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் ரப்பர் படகு மிதவைகள் உதவியுடன் 38 பேரை தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மீட்டுள்ளனர். சுரேந்திர நகர் மாவட்டத்தில் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் ரப்பர் படகுகள் உதவியுடன் 27 பேரை தீயணைப்பு படையினர் மீட்டுள்ளனர். குஜராத்தின் பவ்தரட் மாவட்டத்தில் உள்ள பாபர் என்னும் நகரில்
கனமழை பெய்ததால் வீடுகளுக்குள்ளும் கடைகளுக்குள்ளும் வெள்ளம் புகுந்துள்ளது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு மாநிலமான அசாமிலும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இதனால் குவஹாத்தியின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது. ருக்மினிகான் என்னும் இடத்தில் ஒரு பெட்ரோல் பங்க் தண்ணீரில் மூழ்கியுள்ளது. இப்பகுதியில் வாகன போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. அசாமில் வெள்ள பாதிப்பால் மேலும் 6 பேர் உயிரிழந்ததாக மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த பருவமழை காலத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 47ஆக உயர்ந்துள்ளது. ஈரான், ஹவுதிகள் ஆகிய இரு தரப்பினர் மீதும் கடுமையான ராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். செங்கடலில் பயணித்துக் கொண்டிருந்த என்சலியா மற்றும் லேய்லா ஆகிய 2 எண்ணெய் கப்பல்கள் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த தாக்குதலை கடல்சார் வர்த்தக அமைப்பு உறுதிப்படுத்தியுள்ளது. இதில் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பேசிய அவர், ஹவுதி மீண்டும் தாக்குதல் நடத்தினால் அவர்கள் ஈரானின் பிரதிநிதிகளாக செயல்படுவதால் அதற்கான முழு பொறுப்பையும் ஈரானை ஏற்க வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் ஈரான், ஹவுதிகள் ஆகிய இரு தரப்பினர் மீதும் கடுமையான ராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என எச்சரித்துள்ளார். அரக்கோணம் அருகே தாவேக நகர செயலாளரின் அலுவலகத்தை அமைச்சர் காந்திராஜ் திறந்து வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே பயணிப்பேட்டையில் தமிழக வெற்றி கழக நகர செயலாளர் ரமேஷின் அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ் கலந்து கொண்டு அலுவலகத்தை திறந்து வைத்தார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகளும் அன்னதானமும் வழங்கினார். இதில் ஏராளமான கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். தூய்மையான சமூகத்தை உருவாக்க வலியுறுத்தி அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் நடத்தப்படும் 1 கோடி பேரிடம் கையெழுத்து சேகரிக்கும் இயக்கத்தை அமைச்சர் லோகேஷ் தமிழ்செல்வன் முதல் கையெழுத்திட்டு தொடங்கி வைத்தார். பாலியல் வன்முறை, போதை கலாச்சாரம் மற்றும் மதவெறி இல்லாத சமூகத்தை உருவாக்க வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் 1 கோடி பேரிடம் கையெழுத்து சேகரிக்கும் இயக்கம் அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் சார்பில் நடைபெறுகிறது. இதையொட்டி நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் அமைச்சர் லோகேஷ் தமிழ்செல்வனை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் அனைத்திந்திய இளைஞர் பெருமன்ற நிர்வாகிகள் சந்தித்தனர். அப்போது அமைச்சர் முதல் கையெழுத்திட்டு இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் அன்புமணி, அனைத்திந்திய இளைஞர் பெருமன்ற மாவட்ட செயலாளர் சாதிக், மாவட்ட துணைத் தலைவர் ஜெகநாதன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றிய குழு உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அகரம்தூளி ஊராட்சியில் புதிதாக கட்டப்பட்ட துணை சுகாதார நிலையத்தை சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்னம் திறந்து வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே அகரம்தூளி ஊராட்சியில் புதிதாக கட்டப்பட்ட துணை சுகாதார நிலையத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்னம் கலந்து கொண்டு அலுவலகத்தை திறந்து வைத்து குத்துவிளக்கு ஏற்றி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். இதன் மூலம் அகரம்தூளி ஊராட்சி பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்னம் நிறைவேற்றினார். இந்நிகழ்வில் தாவேகா மாவட்ட இணை செயலாளர் ராஜசேகர், துணை செயலாளர் முகேஷ்குமார், ஒன்றிய துணை செயலாளர் கன்னியப்பன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வாலஜாபாத் அருகே தனியார் கல்குவாரி அமைப்பதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததை தொடர்ந்து உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலஜாபாத் அருகே உள்ள காமராஜபுரத்தில் தனியார் கல்குவாரி அமைப்பதற்கான கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பொதுமக்கள் யாரும் கலந்து கொள்ளாததால் ஊராட்சி மன்ற தலைவர் கீதா ராணி கூட்டத்தில் இருந்து வெளியேறினார். இதுகுறித்து பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக சென்று உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்னத்திடம் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்னம் காமராஜபுரத்திற்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அவர் கனிமவளத்துறை அதிகாரியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கல்குவாரி அமையாமல் இருக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இந்நிகழ்வில் தாவேகா ஒன்றிய செயலாளர் மாகரல் வினோத் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ரத்தம் கொடுத்து பிறரை காப்பது என்பது ஒரு மிக உயர்ந்த சேவை மனப்பான்மையாகும் என்று தென்காசி சார் ஆட்சியர் வைஷ்ணவி பால் தெரிவித்துள்ளார். தென்காசி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் உலக இரத்த கொடையாளர் தினத்தையொட்டி இரத்த கொடையாளர்களுக்கு கௌரவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக குருதி கொடை அளிப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் அனைவரும் விழிப்புணர்வு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். தொடர்ந்து சார் ஆட்சியர் வைஷ்ணவி பால் கலந்து கொண்டு இரத்த கொடையாளர்களுக்கு சான்றிதழ்களும் பதக்கங்களையும் வழங்கி உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், ரத்தம் கொடுத்து பிறரை காப்பது என்பது ஒரு மிக உயர்ந்த சேவை மனப்பான்மையாகும் என்று தெரிவித்தார். இத்தகைய சேவை மனப்பான்மையுடன் செயல்படுவதற்கு நல்மனமும் சிறிது நேரமும் இருந்தால் மட்டுமே போதுமானது என்று கூறினார். இதன் மூலம் ஆபத்தான சூழலில் இருக்கும் ஏராளமான பொதுமக்களின் உயிர்களை காப்பாற்ற முடியும் என்று குறிப்பிட்டார். இதில் மருத்துவமனை அலுவலர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே கட்டுமான பொறியியல் துறையில் தமிழர்கள் தனி அடையாளத்தை பதிவு செய்துள்ளதாக
சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி சுரேஷ்குமார் தெரிவித்துள்ளார். கோவையில் இந்திய கன்சல்டிங் சிவில் இன்ஜினியர் சார்பில் கட்டுமானத் துறையில் காலநிலை மாற்ற சவால்களை எதிர்கொள்ளும் வழிமுறைகள் குறித்து நாட்கான் 2026 எனும் மாநாடு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி சுரேஷ்குமார் கலந்து கொண்டு மாநாட்டை தொடங்கி வைத்தார். இதன் பின்னர் அவர் கூட்டத்தில் பேசிய போது, புராண காலம் முதல் சிவில் பொறியியல் துறை வரை தமிழர்கள் தனி அடையாளம் பெற்றுள்ளதாக கூறினார். கரிகால சோழன் கட்டிய கல்லணை, ராஜராஜ சோழன் எழுப்பிய தஞ்சை பெரிய கோயில் ஆகியவை நமது முன்னோர்களின் கட்டுமான பொறியியல் திறமைக்கு சான்றுகளாக இன்றும் இருப்பதாக தெரிவித்தார். தொடர்ந்து மாநாட்டில் பல்வேறு தலைப்புகளில் தொழில்நுட்ப அமர்வுகள், கருத்து பரிமாற்றங்கள் உள்ளிட்டவைகள் நடைபெற்றன. இவ்விழாவில் அசோசியேஷன் ஆஃப் கன்சல்டிங் சிவில் இன்ஜினியர்ஸ் தேசிய தலைவர் ராஜேந்திர கல்பாவி ராவ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். குத்தாலம் ஒழுங்குமுறை விற்பனை கூட்டத்தில் நடைபெற்ற மறைமுக பருத்தி ஏலத்தில் பருத்தி குவிண்டால் ஒன்றுக்கு சராசரி விலையாக 9,000 ரூபாய்க்கு விலை போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் ஒழுங்குமுறை விற்பனை கூட்டத்தில் விற்பனை கூட கண்காணிப்பாளர் பாபு மேற்பார்வையில் மறைமுக பருத்தி ஏலம் நடைபெற்றது. இதில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 758க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கொண்டு வந்த 1250 குவிண்டால் பருத்தியை பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த ஏராளமான வியாபாரிகள் பார்வையிட்டு மொத்தமாக 1,10 லட்சம் ரூபாய்க்கு கொள்முதல் செய்தனர். பருத்தி குவிண்டால் ஒன்றுக்கு அதிகபட்ச விலையாக 9,459 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 8,269 ரூபாய்க்கும், சராசரி விலையாக 9,000 ரூபாய்க்கும் விலை போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மங்கலம் வேளாண் துறைக்குட்பட்ட கிராமங்களில் பயிரிடப்பட்ட நிலக்கடலை பயிர்கள் தண்ணீரின்றி கருகி வருவதால் விவசாயிகள் குடங்களில் தண்ணீரை சுமந்து வந்து ஊற்றி காப்பாற்றும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் மங்கலம் வேளாண் துறைக்குட்பட்ட எறும்பூண்டி, கொத்தந்தபாடி, கருமாரப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் உள்ள வயல்களில் விவசாயிகள் நிலக்கடலையை பயிரிட்டுள்ளனர். இந்நிலையில் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து கிணறுகளில் போதிய தண்ணீர் இல்லாததால் பயிர்கள் கருக தொடங்கியுள்ளன. இதனால் விவசாயிகள் குடங்களில் தண்ணீர் சுமந்து வந்து பயிர்களை காப்பாற்றி வருகின்றனர். இதைத் தொடர்ந்து வேளாண்மை துறை அதிகாரிகள் பயிர்களை முறையாக நேரில் வந்து பார்வையிடுவதில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் பாதிக்கப்பட்ட பயிர்களை ஆய்வு செய்து தங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். சீர்காழி பேருந்து நிலையத்தில் மது போதையில் கைக்குழந்தையுடன் இருந்த பெண்ணை சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையினர் மீட்டு போதையை தெளிய வைத்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பழைய பேருந்து நிலைய வளாகத்தில் 25 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் மது போதையில் மயங்கி கிடந்தார். இவர் அருகில் 8 மாத பெண் குழந்தை பசியுடன் அழுது கொண்டிருந்தது. இதனை கண்ட அப்பகுதி வியாபாரிகள், பயணிகள் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படைக்கு தகவல் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை உதவி ஆய்வாளர் பிரியங்கா தலைமையிலான காவல்துறையினர் மது போதையில் இருந்த பெண்ணை மீட்டு தண்ணீரை தலையில் ஊற்றி போதையை தெளிய வைத்தனர். இதன் பின்னர் புதிய சேலை வாங்கி கொடுத்து மது போதையில் இருந்த பெண்ணுக்கு உடுத்திட உதவி செய்து அழைத்து வந்தனர். இதையடுத்து பசியால் அழுது கொண்டிருந்த குழந்தைக்கு பால் வாங்கி கொடுத்து ஆசுவாசப்படுத்தினர். தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணையில் மது போதையில் இருந்த பெண் கோயில் திருவிழாக்களில் பலூன் விற்பனை செய்பவர் என்றும் தனது கைக்குழந்தையுடன் மது போதையில் பேருந்து நிலையத்தில் படுத்திருந்தது என்பதும் தெரிய வந்தது. இதன் பின்னர் காவல்துறையினர் கைக்குழந்தையையும் அந்த பெண்ணையும் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புளியங்குடி பகுதியில் ஆதிதிராவிட மக்களுக்கு வழங்கப்பட்ட இலவச வீட்டுமனை பட்டா இடத்தினை 20 வருடங்களாக அளவீடு செய்து தராததால் பாதிக்கப்பட்ட பெண்கள் பட்டாவுடன் வட்டாட்சியர் அலுவலகத்தில் குவிந்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தென்காசி மாவட்டம் புளியங்குடி பகுதியை சேர்ந்த ஆதிதிராவிடர் மக்களுக்கு கடந்த 2004ஆம் ஆண்டு சமூக நீதித்துறை சார்பில் TN புதுக்குடி பகுதியில் 113 ஆதிதிராவிட மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த இடத்தினை வருவாய்த்துறையினர் கடந்த 20 வருடங்களாக அளவீடு செய்து தராததால் ஆதிதிராவிட மக்கள் வீடு கட்ட முடியாமல் பாதிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினர். இதனால் பாதிக்கப்பட்ட பெண்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட இலவச வீட்டுமனை பட்டாவுடன் கடையநல்லூர் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வந்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து கடையநல்லூர் வட்டாட்சியர் பாதிக்கப்பட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதை தொடர்ந்து 10 நாட்களுக்குள் இலவசமாக வழங்கப்பட்ட வீட்டுமனை பட்டா இடத்தினை அளவீடு செய்து தருவதாக உறுதியளித்தார். இதன் பின்னர் அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருங்கல் சந்திப்பில் காங்கிரஸ் கட்சியினர் தீப்பந்தம் ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை காவல்துறையினர் தாக்கி கைது செய்ததை கண்டித்து கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் அருகே உள்ள கருங்கல் சந்திப்பில் காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
இதில் ஏராளமான காங்கிரஸ் தொண்டர்கள் கைகளில் தீப்பந்தம் ஏந்தி மத்திய அரசுக்கு எதிராகவும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வலியுறுத்தியும் கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிகழ்வில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர். நாகை அருகே நிலத்தில் வைக்கப்பட்ட பெயர் பலகை சேதப்படுத்திய 2 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். நாகை மாவட்டம் மாரக்கன் சாவடியில் சென்னை கோடம்பாக்கத்தை சேர்ந்த தமிழ்வேந்தன் என்பவருக்கு சொந்தமான நிலம் உள்ளது. இதில் கடந்த ஜூலை 15ஆம் தேதி அந்த இடத்திற்கு சென்று தமிழ்வேந்தன் பார்த்தபோது அங்கு பெயர் பலகை கிழித்து சேதப்படுத்தப்பட்டிருந்ததுடன் அதன் இரும்பு பிரேமும் காணாமல் போயிருந்தது. மேலும் அதே இடத்தில் பழனியப்பன், மல்லிகா ஆகியோரின் பெயரில் மற்றொரு பலகை வைக்கப்பட்டிருந்தது. இதுகுறித்து தமிழ்வேந்தன் திட்டச்சேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் காவல்துறையினர் மாரக்கன் சாவடியை சேர்ந்த பழனியப்பன் மற்றும் அவரது மகன் ராமமூர்த்தி ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். பூவிருந்தவல்லியில் சாலையின் எதிர் திசையில் கல்லூரி மாணவர் ஒருவர் அதிவேகமாக காரை ஓட்டி சென்று விபத்து ஏற்படுத்தியதில் 5 பேர் படுகாயமடைந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே பருத்திப்பட்டு பகுதியை சேர்ந்த சரவணனின் மகன் அட்சயன் கேளம்பாக்கத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் படித்து வருகிறார். இவர் வழக்கம் போல் கல்லூரி முடிந்து தனது காரில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது பாரிவாக்கம் சிக்னல் அருகே முன்னால் சென்று கொண்டிருந்த 2 வாகனங்களின் மீது மோதியதில் அவர்கள் கீழே விழுந்தனர். அங்கிருந்தவர்கள் காரை மடக்க முயன்ற போது பயந்து போன அட்சயன் சாலையின் எதிர் திசையில் காரை வேகமாக ஓட்டி சென்றார். மேலும் எதிரே வந்த 2 சக்கர வாகனம் மற்றும் கார் ஆகியவற்றை இடித்து தள்ளிவிட்டு வேகமாக சென்றார். இதனை கண்டதும் அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் விரட்டி சென்று காரை மடக்கி பிடித்து அட்சயனை வெளியே இழுத்து சரமாரியாக தாக்கினர். இது குறித்து தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த அட்சயனின் தந்தை தன் மகனை காப்பாற்ற முயன்ற போது பொதுமக்களால் அவரும் சேர்ந்து தாக்கப்பட்டார். இதைத் தொடர்ந்து போக்குவரத்து காவல்துறையினர் விபத்தில் காயமடைந்த கல்லூரி மாணவன், அவரது தந்தை உள்ளிட்ட அனைவரையும் மீட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதையடுத்து விபத்தில் சிக்கிய வாகனங்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். மேலும் இச்சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் உள்ள பல்வேறு குறைபாடுகளை நீக்க வேண்டும் என வலியுறுத்தி தென்காசி மாவட்டம் ஆட்சியரிடம் ஓய்வு பெற்ற காவலர் நல சங்கத்தினர் கோரிக்கை மனுவை அளித்துள்ளனர். தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஓய்வு பெற்ற காவலர் நல சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங்கிடம் கோரிக்கை மனுவை அளித்தனர். இந்நிகழ்வில் 100க்கும் மேற்பட்ட ஓய்வு பெற்ற காவலர்கள் கலந்து கொண்டனர். இந்த மனுவில் புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை வேறு எந்த ஒரு தனியார் நிறுவனத்தின் தலையீடுமின்றி தமிழக அரசே நேரடியாக ஏற்று நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். மேலும் தற்போது காப்பீட்டு திட்டத்திற்காக பிடிக்கப்படும் சந்தா தொகையான 644 ரூபாய் என்பது ஓய்வூதியதாரர்களுக்கு கூடுதல் சுமையாக இருப்பதால் அத்தொகையை கணிசமாக குறைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். அத்துடன் சிறப்பு சிகிச்சைகளுக்காக ஒதுக்கப்படும் காப்பீட்டு தொகையை 12 லட்சம் ரூபாயிலிருந்து 20 லட்சம் ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்ற முக்கியமான கோரிக்கையையும் அவர்கள் முன்வைத்தனர். மதுராந்தகம் அருகே கார் மீது லாரி மோதியதில் தந்தை, மகன் உட்பட 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் ஜானகிபுரத்தில் புதுச்சேரியிலிருந்து சென்னை விமான நிலையத்திற்கு சென்று கொண்டிருந்த கார் மீது அடையாளம் தெரியாத லாரி மோதியதில் கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் புதுச்சேரியை சேர்ந்த கோபு, தினேஷ் ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் இதில் பலத்த காயமடைந்த இளஞ்செழியன் என்பவர் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தகவலறிந்து வந்த மதுராந்தகம் காவல்துறையினர் உடலை மீட்டு உடற்கூராய்வுக்காக செங்கல்பட்டு அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பேரணாம்பட்டு அருகே 2 சக்கர வாகனமும் மினிலோடு வேனும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 2 இளைஞர்கள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். வேலூர் மாவட்டம் செர்லப்பள்ளி பகுதியை சேர்ந்த பிரதீப், சேரன் வீதி பகுதியை சேர்ந்த அப்துல் ரஹ்மான், பேரணாம்பட்டு ஓங்குப்பம் பகுதியை சேர்ந்த மணி உள்ளிட்ட 3 பேர் ஒரே 2 சக்கர வாகனத்தில் ஏரிக்குத்தி அருகே சென்று கொண்டிருந்தனர். அப்போது எதிரே வந்த மினிலோடு வேன் மீது நேருக்கு நேர் மோதிய விபத்தில் பிரதீப் மற்றும் அப்துல் ரஹ்மான் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் மணி என்பவர் படுகாயம் அடைந்தார். தகவலறிந்து வந்த பேரணாம்பட்டு காவல்துறையினர் விபத்தில் படுகாயமடைந்த மணியை மீட்டு பேரணாம்பட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்தில் உயிரிழந்த 2 இளைஞர்களின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பேரணாம்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். 2 இளைஞர்கள் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இனி வருவது திரையுலக செய்திகள். தமிழக முதலமைச்சர் விஜய் நடிப்பில் வெளியான ஜனநாயகன் திரைப்படம் உலகம் முழுவதும் வெளியான முதல் நாளிலேயே 78 கோடியே 27 லட்சம் ரூபாய் வசூல் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக முதலமைச்சர் விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படம் நேற்று உலகம் முழுவதும் பிரம்மாண்டமாக வெளியானது.
வினோத் இயக்கிய இப்படத்தில் பூஜா ஹெக்டே, பாபி தியோல், மமிதா பைஜு, கௌதம் வாசுதேவ் மேனன் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். அனிருத் இசையமைத்துள்ள இந்த படம் விஜயின் இறுதி திரைப்படம் என்பதால் ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. படம் வெளியான முதல் நாளிலேயே உலகம் முழுவதும் நல்ல வரவேற்பை பெற்று 78 கோடியே 27 லட்சம் ரூபாய் வசூல் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதில் இந்தியாவில் 48 கோடியே 27 லட்சமும், வெளிநாடுகளில் 30 கோடியும் வசூலித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். ஹம்பர்க் ஓபன் டென்னிஸ் தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவின் 2வது சுற்று போட்டியில் எலினா அவனேசியான் வெற்றி பெற்று காலிறுதி சுற்று போட்டிக்கு முன்னேறினார். ஜெர்மனியில் ஹம்பர்க் ஓபன் டென்னிஸ் தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவின் 2வது சுற்று போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் கஜகஸ்தானின் யூலியா புடின்சேவா அர்மீனியாவின் எலினா அவனேசியானுடன் மோதினார். இதில் அதிரடியாக விளையாடிய எலினா அவனேசியான் 6-3, 6-2 என்ற செட் கணக்கில் வென்று காலிறுதி சுற்று போட்டிக்கு முன்னேறினார். அதே நேரத்தில் கஜகஸ்தான் வீராங்கனை தோல்வியடைந்து நடப்பு தொடரில் இருந்து வெளியேறினார். இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்குச்சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று 1 சவரன் 1,05,840 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 270 ரூபாய் குறைந்து 13,230 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 சவரன் 2,160 ரூபாய் குறைந்து 1,05,840 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் 1 சவரன் 1,15,464 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 240 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 2,40,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்குச்சந்தைகளில் வணிகம் இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை பங்குவிலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 700 புள்ளிகள் குறைந்து 75,690 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை பங்குவிலை குறியீட்டு எண் நிப்டி 197 புள்ளிகள் குறைந்து 23,672 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் தலைப்பு செய்திகள். காவிரி நீர் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த ஆகஸ்ட் 3ஆம் நாள் கர்நாடகம் செல்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர். தமிழ்நாட்டுக்கு பங்கு தண்ணீரை விடுவிக்க வலியுறுத்த உள்ளதாக தகவல். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகும் வரை அமைதி போராட்டம் நீடிக்கும். தில்லி ஜந்தர் மந்தரில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி அறிவிப்பு. குஜராத்திலும் அசாமிலும் பல்வேறு மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரம். வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள பகுதிகளில் மீட்பு பணிகளில் பேரிடர் மீட்பு படையினர் மும்முரம். ஈரான், ஹவுதிகள் ஆகிய இரு தரப்பினர் மீதும் கடுமையான ராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். எண்ணெய் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ள நிலையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.